நம்ம முகத்தை காட்டுறதுக்கெல்லாம் பயம் இல்லை, தயக்கந்த. ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். சமீப காலமாக இந்த தொழிலில் கோழியோடைய வளர்ப்புக்கு கிலோவுக்கு 20 ரூபா 15 ரூபா வரைக்கும் ஏற்றி தரக்கூறி நிறைய பக்கம் கோரிக்கைகளும் போராட்டங்களும் வலுத்துட்டு இருக்குது. மினிமம் வந்து 6,000 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னு கம்பெனி இதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மினிமம் வந்து 7 ரூபாயிலிருந்து 11 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. போன வேச்சு 8,000 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கு முன் வேச்சு 9 ரூபா கொடுத்தாங்க, 11 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து வெள்ளாமை நல்லா வரலாம், இன்னொரு தோட்டத்தில் கொஞ்சம் டவுனாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும். அது மாதிரி தான் நம்ம கிளைமேட்டு பண்ண அது மாதிரி தான் வருங்க. இந்த 20 ரூபாங்கிறது வந்து நீங்க கேட்கறது வந்து யாருமே ஏற்றுக்கூடிய விஷயம் கிடையாது. பெரிய ஆளுகளுக்கு பாதிக்காது. சின்ன விவசாயிகள் இந்த தொழிலை நம்பி நானெல்லாம் இப்போ 30 வருஷமா இதே தொழில் தான், வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டு பொண்ணை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி பேத்தி வரைக்கும் எல்லாம் நான் பண்ணினேன். 10-12 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ 5000 ஸ்கொயர் ஃபீட் உருவாக்கிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோட சொந்த உழைப்புல தான் நான் இது பண்ணிக்கிறேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா லோன் போட்டிருக்கிறேன். 3 மாசத்துக்கு ஒருக்க இஎம்ஐ வந்துடும். பேங்க்காருக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். தொழில் இருந்தால் சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலையும் இருக்கத்தான் செய்யும். சமீபத்தில் வண்டிகளை மறைக்கிறதாவும் கோழிகளை நிறுத்துறதாவும் அந்த கோழிகளை பண்ணைக்கு தருவதற்கு இல்லாமல் தடுக்கிறதாவும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. கம்பெனிக்கார வந்து இவ்வளவு ஜிசி கொடுத்து நாம, அதாவது ஃபார்மர்ஸ் விட்டு நாம பாக்குறதுக்கு அவங்களே ஓனா வந்து கோழி மேய்க்கிற அளவுக்கு போயிடுவாங்க. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு 10 பண்ணை தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 36 பண்ணை இருக்குது. இதே வந்து இந்த ஜிசி அதிகம் பண்ணி கேட்டோம்னா மறுபடியும் இன்னும் பண்ணை அதிகமாகும். கம்பெனிக்காரன் வந்து நம்மளுக்கு 5 பேட்ச் இறக்கிட்ட வரை ஒரு பேட்ச் 2 பேட்ச்னு ஆயிரும். நம்ம தொழிலையே நாமளே அழிச்சுக்கிற மாதிரி ஆயிரும். இதை நம்பி ஏராளமான விவசாயிகள் ஜீவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் நல்ல முறை இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த கோழி பண்ணை நம்பித்த உள்ள வயங்களையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். நான் 25 வருஷமா கோழி வளர்த்த அனுபவத்தில் சொல்ற எல்லா பண்ணையாளர்களுக்குமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். இந்த குரல் அனுபவத்தில் பிறந்தது. பிரச்சாரம் அல்ல, வன்முறை அல்ல, வெறும் உண்மை. விவசாயிகளை பாதுகாப்போம், தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை சூழலை பாதுகாப்போம்.